ஃபர்ஸ்ட் அவருடைய லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ சார்ல்ஸருடைய லைஃப் நமக்கு தெரியும். 60 இயர்ஸ் லைஃப். 1340 இருந்து 1400 இல்லைங்களா? ஒரு 60 இயர்ஸ் லைஃப். அப்ப அந்த 60 இயர்ஸ் லைஃப் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஒரு ஒரு 3ஆ பிரிக்கிறாங்க. 3 பீரியடா பிரிக்கிறாங்க சார்ல்ஸருடைய லைஃபை. ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட் அண்ட் தேர்ட் பீரியட். ஃபர்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். ஸோ 30 இயர்ஸ் அந்த 60 இயர்ஸ்ல 30 இயர்ஸ் அவருடைய ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்துடுது. அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் எதை பற்றி? அவருடைய யூத்தை பற்றி, அவருடைய ஏர்லி மேன்ஹுடை பற்றி லைஃப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் 3 லாங்குவேஜில் அவருடைய ரைட்டிங்ஸ் இருந்திருக்கு. சார்ல்ஸருடைய ரைட்டிங்ஸ். ஒன்று வந்து ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், மூணாவது தான் இங்கிலீஷ். லாஸ்ட் வந்து இங்கிலீஷ். அதுதான் அந்த மாஸ்டர் பீஸ், த கேண்டம்பரி டேல்ஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பீரியட், ஃபர்ஸ்ட் 30 வருஷம் அவருடைய யூத், அவர் அந்த யூத் பீரியட்ல எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தென் லிட்ரேச்சருக்கு அவர் எங்கிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்தாரு, பிரெஞ்சுல இருந்து எடுத்தாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பீரியட். செகண்ட் பீரியட் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ், அடுத்த 15 வருஷம் செகண்ட் பீரியடா நம்ம பார்க்குறோம். இதுல வந்து லைஃப் அவரது எப்படி இருக்குன்னா ஒரு டிப்ளமேட்டா இருக்கு. டிப்ளமேட் அப்படின்னா நாட்டுக்காக சில விஷயங்களை பண்றாரு, சொசைட்டிக்காக, அதாவது இங்கிலாந்துக்காக சில விஷயங்கள் பண்றாரு. ஏன்னா வி நோ தட் சார்ல்ஸ் டர்ன்ட் ஆஸ் அ சோல்ஜர். ஏன்னா அவர் பிறந்து இறக்குற வரைக்குமே இங்கிலாந்துல என்ன நடந்துட்டு இருக்கு? 100 இயர்ஸ் வார் நடந்துட்டு இருக்கு. அந்த 100 இயர்ஸ் வார்ல என்ன பண்றாரு? சார்ல்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்றாருங்க. வார்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு. இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி பிரான்ஸ் கூட என்ன பண்றாரு? அவர் சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும் போது அவரை வந்து கேப்சர் கூட பண்ணிடுவாங்க. யார் கேப்சர் பண்ணிடுவா? நம்ம பிரான்ஸ் பீப்புள் வந்து, பிரான்ஸ் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கேப்சர் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அவரை வந்து பிரிசனரா வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருந்து சார்ல்ஸ் என்ன பண்ணுவாங்க? மீட்டு கொண்டு வருவாங்க. மீட்டு கொண்டு வர்ற அளவுக்கு சார்ல்ஸ் பெரிய ஆளா அப்படின்னா ஏன் கொண்டு வராங்கன்றத உள்ள நம்ம பார்க்க போறோம். எப்படி சார்ல்ஸ் வந்து பிரான்ஸுக்கு பிடிச்சிட்டு போனோம்னா எப்படி மீட்டு கொண்டு வராங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆஸ் அ டிப்ளமேட் அப்படின்னா நாட்டுக்காக, தன்னுடைய நாடான இங்கிலாந்துக்காக சில விஷயங்களை அவர் பண்றாரு. அந்த பீரியடை தான் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் நம்ம பார்க்குறோம். லிட்ரேச்சர்ல இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அடுத்ததா பிரெஞ்சுல இருந்து அடுத்தது எங்க போகுது? இட்டாலிக்கு போக ஆரம்பிக்குது. இட்டாலியன் கான்ட்ரிபியூஷன்ஸ் அவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த தேர்ட் பீரியட் லாஸ்ட் 15 இயர்ஸ் அவருடைய வாழ்க்கையில கடைசி 15 வருஷங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இங்கிலீஷ் பீரியட்? ஏன்னா இங்கே தான் அவருடைய த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆன கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பீஸ் லிட்ரேச்சருக்கான ஒரு 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 பதிவு என்ன ஆகுது? இங்கே வர ஆரம்பிக்குது. இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான ஒரு பதிவு. அதுதான் இந்த லாஸ்ட் பீரியட்ல தான் அவர் இந்த கேண்டர்பரி டேல்ஸை கொடுக்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பிரெஞ்சு, செகண்ட் இட்டாலியன், தேர்ட் வந்து இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சார்ல்ஸ் நோ டவுட் அக்கார்டிங் டு ஹட்சன் தி கிரேட்டஸ்ட் ஃபிகருங்க இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இந்த 14th செஞ்சுரியில் இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் ஃபிகர். 1340 லண்டன்ல அவருடைய பர்த் என்ன ஆகுதுங்க? ரிஜிஸ்டர் ஆகுது. இங்கிலாந்துல ரிஜிஸ்டர் ஆகுது. அவருடைய ஃபாதர், சார்ல்ஸருடைய ஃபாதர் யாரு அப்படின்னா அவர் ஒரு மர்ச்சன்ட்டுங்க. மர்ச்சன்ட் அப்படின்னா ஒரு ட்ரேட், வியாபாரி. இவர் என்ன வியாபாரம் செய்யறாரு? ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நமக்கு. சார்ல்ஸருடைய ஃபாதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இவர் ஒரு மர்ச்சன்ட். என்ன மர்ச்சன்ட்? வைன் மர்ச்சன்ட். வைன் தெரியும் நமக்கு. இது என்ன பண்ணுவாரு? இவர் வந்து எல்லா ராயல் ஹவுசஸ்க்கும் கொண்டு போய் அதை சப்ளை பண்றது யாருடைய வேலை? சார்ல்ஸருடைய ஃபாதருடைய வேலை. ராயல் ஹவுசஸ்ல நிறைய டியூக்ஸ் இருப்பாங்க, கிங்ஸ் இருப்பாங்க, குவீன்ஸ் இருப்பாங்க, பிரின்சஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, வைனை டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் யாருடைய வேலை? சார்ல்ஸருடைய ஃபாதருடைய வேலை. அப்ப நார்மலாவே சார்ல்ஸருடைய ஃபாதருக்கும் இந்த பெரிய ஆளுங்க, கிங்ஸ், ராயல் ஹவுசஸ்ல இருக்கிற டியூக்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இவர் வந்து மர்ச்சன்டா இருக்கிறாரு அப்படின்னும் போது, ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் சார்ல்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 17 வயசுல ஒரு பேஜ் இந்த சென்ஸ் ஒரு சர்வன்ட் மாதிரி ஆன ஒரு பேஜா எங்க போறாரு? கோர்ட் ஆஃப், அதாவது ராயல் கோர்ட்ல போய் என்ன ஆகுறாரு? அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு அப்படின்ற போய் அப்பாயிண்ட் ஆகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி சார்ல்ஸருடைய சைல்ட்ஹுட்டை பத்தி எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் நமக்கு இல்லை அப்படின்றதையும் ஹட்சன் வந்து நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. அப்ப 17 இயர்ஸ்லயே
சார்ஜர் ஒரு பேஜா எங்க போயிடுறாரு, கோர்ட்டுக்கு போயிடுறாரு. கோர்ட் இன் த சென்ஸ் ராயல் ஹவுஸ் கிங்ஸ்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப இவர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அங்க போய் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க அப்பா மூலயமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப வருஷமா ராயல் ஹவுசஸ்க்கும் கிங்ஸ் பேலசஸ்க்குலாம் ரொம்ப நெருக்கமான ஒரு மர்ச்சண்டா இருக்கிறனால தன்னுடைய பையனான ஜெஃப்ரி சார்ஜரையும் என்ன பண்றாரு, அங்க கோர்ட்ல ராயல் ஹவுஸ்ல கொண்டு போய் விட்டுறாரு. அங்க அவரு பேஜா இருக்கிறாரு. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த வைஃப் ஆஃப் த டியூக் ஆஃப் கிளாரன்ஸ், எட்வர்ட் தி தேர்ட் சன், எட்வர்ட் த கிங் எட்வர்ட் தி தேர்ட் உடைய 3வது பையனுடைய வைஃப்க்கு ஒரு சர்வெண்டா என்ன பண்றாரு, அவர் அங்க போய் ஜாயின் பண்றாரு. அங்க அந்த கோர்ட்ல போய் அந்த ராயல் ஹவுஸ்ல போய் ஜாயின் பண்றாரு. இதுதான் அவருடைய ஏர்லி பீரியட். அவருடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கேயே போக ஆரம்பிக்குது, இந்த ராயல் ஹவுஸ்லயே கிங்ஸ் கூடயும் குயின்ஸ் கூடயும் அவங்க கூடயே ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு பழக்கம் ஏற்படுற அளவுக்கு சார்ஜர் என்ன பண்றாரு, அங்க கோர்ட்ல இருக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் ஹிஸ் கெரியர் மூவ்ஸ் லைக் திஸ். செகண்ட் பீரியட் 1359ல இங்கிலீஷ் ஆர்மி இன் பிரான்ஸுங்க. அந்த அந்த பேட்டில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 100 இயர்ஸ் வார்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஆஸ் அ டிப்ளோமேட்டா நாட்டுக்காக ஒரு சோல்ஜரா சார்ஜர் போய் சண்டை போடுறாரு. சண்டை போடுற இடத்துல இவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிரிசனரா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இவரு கோர்ட், அதாவது கோர்ட் இன் த சென்ஸ் இந்த ராயல் ஹவுஸ் கிங் பேலஸ், இது இந்த கிங்கு கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறனால, ஏன்னா அங்கேயே தானே வளர்ந்தாரு இவரு இல்லையா, 17 வயசுல இருந்து அங்கதான் வளர்ந்தாரு. அங்கேயே வளர்ந்ததுனால அவங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ், அந்த ராயல் ஹவுசஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆனனால மட்டும்தான் பிரிசனா இருந்த சார்ஜரை என்ன பண்றாங்க, ரான்சம்னா என்னங்கன்னா ஒரு 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 தொகை. இப்ப நான் வந்து பிரான்ஸ் நாடு வந்து ஒரு நான் 200 சோல்ஜர்ஸை நான் வந்து பிடிச்சி வச்சுட்டேன், இந்த 200 சோல்ஜரை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னா இங்கிலாந்து வந்து எங்களுக்கு இவ்வளவு காசு தரணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ரான்சம். அப்ப அந்த ரான்சம் பே பண்ணி, இவ்வளவு தொகையை பே பண்ணி யார விடுவிச்சு கொண்டு வராங்க, சார்ஜரை விடுவிச்சு கொண்டு வராங்க. எங்க இருந்து, பிரான்ஸ்ல இருந்து விடுவிச்சு கொண்டு வராங்க. அப்ப பிரிசனரா மாட்டிக்கிட்ட சார்ஜரை இங்கிலாந்து ரான்சம் பே பண்ணி என்ன பண்றாங்க, மறுபடியும் விடுவித்து கொண்டு வராங்க. இது எந்த பீரியட் ஆஃப் டைம்ல நடந்தது, 2வது பீரியட், செகண்ட் பீரியட் ஆஃப் டைம். அவருடைய நாட்டுக்காக டிப்ளமேட்டிக்கா மாறும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இவருடைய மேரேஜ் அந்த செகண்ட் பீரியட்ல தான் நடக்குது. யார மேரேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, பிலிப்பா ராயட் அப்படின்ற ஒரு, இவங்க யாரு அப்படின்னா, ஷீ இஸ் த சிஸ்டர் டு த வைஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். சிஸ்டர் டு த வைஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். ஸோ முதல்ல இந்த ஜான் ஆஃப் காண்ட் யாரு, ரைட்டா? இந்த ஜான் ஆஃப் காண்ட் யாருன்னு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்றவர் லங்காஸ்டருடைய டியூக். லங்காஸ்டர் அப்படின்றத ஒரு டியூக் தான் ஜான் ஆஃப் காண்ட். இந்த ஜான் ஆஃப் காண்ட் தான் பேட்ரன் ஆஃப் ஜெஃப்ரி சார்ஜர். சார்ஜருடைய பேட்ரனா யாரு, அவருக்கு தேவையான சில விஷயங்களை செய்யறவர். மேபி எக்கனாமிக்கலா இருக்கலாம், பினான்சியலா சப்போர்ட் பண்ணலாம், அவருக்கு தேவையான சில சப்போர்ட்டை அவர் கொடுக்கலாம். அதுதான் பேட்ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஜெஃப்ரி சார்ஜருடைய பேட்ரன் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டாலும் ஜான் ஆஃப் காண்ட் தான். டியூக் ஆஃப் லங்காஸ்டர் அப்படின்னா கேட்டாலும் அவர் ஜான் ஆஃப் காண்ட் தான். ஹென்றி த ஃபோர், கிங் ஹென்றி த ஃபோருடைய ஃபாதர் அப்படின்னு கேட்டாலும் ஜான் ஆஃப் காண்ட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு கேள்விகள் இதுல இருக்குன்னு. ஹென்றி த ஃபோர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இஸ் த, நம்ம ஷேக்ஸ்பியருடைய இதுல நம்ம பார்த்திருப்போம், பாலிங் ப்ரூக் அப்படின்ற ஒரு பர்சன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஃபைன், ரைட். ஸோ ஹென்றி பாலிங் ப்ரூக்கை தான் நம்ம என்ன சொல்றோம், கிங் ஹென்றி த ஃபோர்த் அப்படின்னு சொல்றோம். அவருடைய அப்பா தான் யாரு, ஜான் ஆஃப் காண்ட். அப்ப ஜான் ஆஃப் காண்ட்ல இருந்து எத்தனை கேள்விகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ பிலிப்பா ராயட்டுங்க யாரு, அவங்க சிஸ்டர் ஆஃப் த ஒய்ஃப். அப்போ ஜான் ஆஃப் காண்ட்டுடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர் தான் யாரு, பிலிப்பா. அப்போ இவர் எவ்வளவு க்ளோஸ் ஆகுறாரு பாருங்க, அந்த ராயல் ஹவுஸ் கூட எவ்வளவு க்ளோஸ் ஆகுறாரு ஜெஃப்ரி சார்ஜர் அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஒரு 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 டியூக் ஒய்ஃபுடைய சிஸ்டரே என்ன பண்றாரு, மேரேஜ் பண்றாரு. பிலிப்பா ராயட் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பட் இவருடைய மேரேஜ் லைஃப் அப்படின்றது பின்னாடி பெருசா எந்த இடத்துலயும் நமக்கு தெரியல.
ஒரு ஒரு அன்ஹாப்பியான ஒரு லைஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்றாங்க. ஏன்னா பின்னாடி சார்சர் வந்து மிசரபிளான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்தாரு. இறந்து போகும்போது பிலிப்போ ராயட் கூட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். பட் அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு எந்த புக்லையும் நமக்கு கிடையாது. அப்போ ஜான் ஆஃப் காண்ட் பேட்ரன் ஆஃப் சார்சரு, டியூக் ஆஃப் லங்காஸ்டர், இதெல்லாம் அவருடைய பொசிஷன். ஈவன் த ஃபாதர் ஆஃப் த கிங் ஹென்றி த ஃபோர்த். ஸோ இந்த செகண்ட் பீரியட்ல டிப்ளமேட்டிக்கா நிறைய கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜெஃப்ரி சார்சர். அப்படி டிராவல் பண்ணும் போது தான் அவர் எங்க போறாரு? இட்டலிக்கு போறாரு. அப்படி இட்டலிக்கு போகும்போது தான் அவர் யாரை மீட் பண்றாரு? த கிரேட் ரைட்டர்ஸ் பெட்ரார்க் அண்ட் பொக்காஷியோ. இவங்க 2 பேரையும் அங்கதான் பார்த்து மீட் பண்றாரு. ஏன்னா இவங்களுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சார்சருடைய ரைட்டிங்ஸ்ல நிறைய இடத்துல இருக்கும். ஈவன் கேன்டர்பரி டேல்ஸ் நமக்கு மாஸ்டர் பீஸா இருக்கிற கேன்டர்பரி டேல்ஸ் கூட பொக்காஷியோ அப்படின்ற இந்த இட்டாலியன் ரைட்டருடைய டெக்கமெரான் அப்படின்ற ஒரு ஒர்க்குடைய சாயல் அப்படின்னு சொல்றோம். இன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால இட்டாலி போகும்போது தான் இவங்க 2 ரைட்டர்ஸையும் மீட் பண்றாரு. ஸோ அதுல இருந்தே இந்த செகண்ட் பீரியட் அவர் எதை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? இட்டாலியன் லிட்ரேச்சரை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த டிப்ளமேட்டிக் பீரியட்ல நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றாரு. நிறைய விஷயங்கள் இங்கிலாந்துக்காக பண்றாரு. அப்ப இங்கிலாண்டும் இவருக்கு நிறைய விஷயங்களை பண்ணுது. அதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இவர் ரிசீவ் பண்றாரு. ஒரு ராயலிட்டி நிறைய ரிசீவ் பண்றாரு. அதுல ஒண்ணு பார்லிமெண்ட்டுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகுறாரு ஃபார் த பிளேஸ் கால்ட் கென்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், கென்ட்டுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகுறாரு இந்த இயர் 1386. இப்போ நிறைய விஷயங்கள் ரிசீவ் பண்றாரு. நிறைய இங்கிலாந்துக்கு இவர் செய்யும் போது இங்கிலாண்டும் இவருக்கு நிறைய ராயாலிட்டி கொடுக்குது, நிறைய லாயல்ட்டி கொடுக்குது. கஸ்டம்ஸ்க்கு செக்ரட்டரி ஆகுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பவர் இவருக்கு வந்து சேருது இந்த பீரியட் ஆஃப் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த லங்காஸ்ட்ரியன் அப்படின்னா இந்த லங்காஸ்டருடைய டியூக் யாருங்க? நம்ம ஜான் ஆஃப் காண்ட், அவருடைய பேட்ரன் இல்லைங்களா? அவர் வந்து பேனிஷ் பண்றாங்க. பேனிஷ்னா நாடு கடத்தல். அப்ப பேட்ரன் இல்லாததுனால கொஞ்சம் ஒரு 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 பாவர்ட்டி லைனுக்கு அவர் போறாரு. இங்க சொல்றாங்க ஜெஃப்ரி சார்சருடைய பாவர்ட்டி லைன் எப்போ அவருடைய பேட்ரனான ஜான் ஆஃப் காண்ட்டை பேனிஷ் பண்ண உடனே கொஞ்சம் பாவர்ட்டி லைனுக்கு போறாரு. பட் திரும்பிடுறாரு. அந்த பாவர்ட்டி லைன்ல இருந்து திரும்பிடுறாரு. எப்ப திரும்பிடுறாருன்னா வென் ஜான் ஆஃப் காண்ட்டுடைய சன்னான ஹென்றி த ஃபோர் கிங் ஆன பிறகு. ஸோ தன்னுடைய பேட்டர்னுடைய சன் ஹென்றி த ஃபோர் கிங் ஆன பிறகு அவருக்கு அந்த பாவர்ட்டிலாம் போய் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்துடுது. ஏன்னா அப்போதான் ஹென்றி த ஃபோர் பீரியட்ல தான் இவருக்கு ராயல் பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு பொயட்டிக்கான ராயல் பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம், பென்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இவருக்கு வர ஆரம்பிக்குது. 1399 டூரிங் த கிறிஸ்மஸ் பீரியட்ல வெஸ்ட்மினிஸ்டர்ல ஒரு வீடு ஒன்று லீஸுக்கு எடுக்கிறாரு. ஸோ லீஸ்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? கொடுத்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான அது எடுக்கிறாரு. அவருடைய ரிமைனிங் டேஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 1399. அப்போ ஆல்மோஸ்ட் 1400ல அவருடைய டெத்து வரப்போகுது இல்லைங்களா? அப்போ அந்த லாஸ்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த ஒரு பெரிய வீடு எடுக்கிறாரு. அங்க போய் லீஸ்க்கு எடுத்துட்டு வெஸ்ட்மினிஸ்டர்ல போய் செட்டில் ஆகுறாரு. அங்கேயே இறந்தும் போறாரு. வெஸ்ட்மினிஸ்டர்லயே அவரை வந்து என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. அவர் அடக்கம் பண்ண பிறகுதான் அதை என்னன்னு சொல்றோம் நாமோ த பொயட்ஸ் கார்னர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இதுக்கப்புறம் லிட்ரேச்சர்ல வர ரைட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பரியல் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அந்த பொயட்ஸ் கார்னர் அப்படின்ற அந்த கல்லறையில தான் நடக்கும். த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ பரீட் இன் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே ஆர் வி கால் இட் அஸ் பொயட்ஸ் கார்னர் யாரு அப்படின்னா ஜெஃப்ரி சார்சர். ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஷார்ட் லைஃப் ஆஃப் சார்சருடைய ஒரு சின்ன லைஃப்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சார்சரை பத்தி நமக்கு இல்லாததுனால வி ஃபோக்கஸ் ஆன் தீஸ் திங்ஸ். ஈவன் அட்சனும் அதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறார். Now we are moving to the periods in the sense literary contributions. So லிட்ரேச்சர்ல எப்படியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு? We again know 3 periods. First period French period, second period Italian period, and third period is English period. இதுல அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது
சி இந்த பிரெஞ்ச் பீரியட் அந்த அதுல வந்து தான் முதல்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு. அதுல the first important work அப்படின்னா the Roman de la Rose அப்படின்ற ஒரு allegorical poem. ஒரு போயம் எழுதுறாரு. 17,000 லைன்ஸ்ல அந்த போயம் என்ன பண்றாரு எழுத ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அவருடைய பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல எழுதின ஒரு போயம். ரெண்டாவது இட் இஸ் ஆல் அபவுட் த புக் ஆஃப் டச்சஸ் 1369 த புக் ஆஃப் டச்சஸ். இது ஜான் ஆஃப் காண்ட்டுடைய ஒய்ஃபான பிளன்ச்சியுடைய டெத்துக்காக எழுதின ஒரு பர்டிகுலர் ஒர்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு அலிகாரிக்கலா தான் எழுதுறாரு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அந்த பீரியட்ல நமக்கு எலிஜி அப்படின்னு இல்லை, பட் இருந்தாலும் அலிகாரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஜான் ஆஃப் காண்ட்டுடைய ரெக்வெஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. அவருடைய பேட்டர்ன் ஜான் ஆஃப் காண்ட்டுடைய ரெக்வெஸ்ட்ல எழுதுற ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ தன்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அந்த துக்கத்துல இருக்கிற ஜான் ஆஃப் காண்ட்டு சாசரை வந்து எழுத சொல்றாரு. ஒரு போயம் எழுதுப்பா, நீ ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அந்த போயம் எழுதுனவுடனே அவங்களுடைய அந்த ஞாபகத்துல எழுதின ஒரு போயம் தான் த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்ற ஒரு போயமுங்க. இது இதுல இருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரலாம். ரைட், இங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஜான் ஆஃப் காண்ட் ஒய்ஃப் இந்த இடத்துல டெத் ஆஃப் பிளன்ஷி வருது இல்லைங்களா? இது வந்து ஜான் ஆஃப் காண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டெத் ஆஃப் பிளன்ஷி. பிளன்ஷி வந்து ஜான் ஆஃப் காண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். இங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்கான ஒரு ரிமெம்பரன்ஸ்ல எழுதுற ஒரு புக்கு தான் த புக் ஆஃப் டச்சி. இங்க மேரேஜ் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா நம்ம சாசர், பிலிப்பா ராயட், த சிஸ்டர் ஆஃப் த ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். இந்த ஒய்ஃப் யாரு அப்படின்னா தேர்ட் ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். இந்த தேர்ட் ஒய்ஃப் உடைய தங்கச்சியை தான் யார் மேரேஜ் பண்ணிக்கிறா? சாசர் மேரேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், தேர்ட் ஒய்ஃப், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இது நமக்கு எங்கேயாவது கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் பிரெஞ்சு பீரியட்ல ரோமன் டி ரோஸ், த புக் ஆஃப் டச்சஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். ரெண்டாவது அவர் டிப்ளமேட்டா இருக்கும்போது இட்டாலி போகும்போது தான் அங்கே யாரை பார்க்குறாரு? பொக்காஷியோ, பெட்ரார்க், இவங்களெல்லாம் பார்க்குறாரு. அப்போ ஒரு இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு மாற ஆரம்பிக்கிறாரு. அதை தான் நம்ம செகண்ட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 1370 இருந்து 84 வரைக்கும். இதுல த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு ஒர்க்கு. இது கிளியராகவே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா டான்டேவுடைய டிவைன் காமெடி, டான்டேவுடைய டிவைன் காமெடியை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் இருக்கு. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு சாசர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ட்ராயலஸ் அண்ட் கிரிசிடா. ஸோ இந்த சேம் டைட்டில் நமக்கு ஷேக்ஸ்பியருடைய ரைட்டிங்ஸ்லையும் நமக்கு வரும். அதனால அதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ஏன்னா ஸ்பெல்லிங் மைட் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில். ஸோ ட்ராயலஸ் அண்ட் கிரிசிடா லாங்கஸ்ட் சிங்கிள் போயம்ங்க. ஸோ ஒரு பெரிய போயம், லாங்கஸ்ட் போயமுங்க. இதை எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாருன்னா இட்டாலியில இவர் பார்த்தார் இல்லையா பொக்காஷியோ, அவருடைய பிலஸ்ட்ராட்டோ அப்படின்ற ஒரு ஒர்க்கை பேஸ் பண்ணி எழுதின ஒரு ஒர்க் தான் ட்ராயலஸ் அண்ட் கிரிசிடா. அடுத்தது ஒரு அன்பினிஷ்ட் இன்கம்ப்ளீட் ஒர்க், லெஜெண்ட் ஆஃப் அ குட் விமன். ஸோ இந்த லெஜெண்ட் ஆஃப் அ குட் விமனை விமனுடைய குவாலிட்டிஸை ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக ஒரு 19 டேல்ஸ் எழுதணும்னு நினைக்கிறார். இன்டென்ஷன், அவரோட இன்டென்ஷன் என்னன்னா ஒரு 19 கதைகள் எழுதணும். யாரை பத்தி? விமனை பத்தி 19 கதைகள் எழுதணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் கம்ப்ளீட் பண்ணது 8. 9th ஸ்டோரி என்ன ஸ்டார்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அதனால அது வந்து இன்கம்ப்ளீட், அன்பினிஷ்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ். திஸ் இஸ் ஆல் அபவுட் த மேரேஜ் ஆஃப் த கிங் ரிச்சர்ட் தி செகண்ட். ஸோ ஆனி கூட நடக்கிற மேரேஜை பத்தின ஒரு 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 கனெக்டிவிட்டியை தான் இந்த ஒர்க் ஆஃப் பார்ட்ல காட்டுறாரு. இதுலயும் ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் உண்டு. என்ன அப்படின்னா சில பேசேஜஸை டைரக்டாவே டான்டே அப்படின்ற ஒரு இட்டாலியன் ரைட்டர்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்கிறாரு சாசர் அப்படின்னு ஒரு 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 நெகட்டிவ் கமெண்ட்டும் சாசர் மேல உண்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரெஞ்ச், அந்த செகண்ட் பீரியட் இஸ் ஆல் அபவுட் இட்டாலியன். நவ் த தேர்ட் பீரியட் வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். ஏன் அப்படின்னா ஏன்னா இதுல தான் சாசருடைய மாஸ்டர் பீஸ் ஆன த கேண்டம்பரரி டேல்ஸ். சாசருடைய மாஸ்டர் பீஸ் ஆல்மோஸ்ட் 17,000 லைன்ஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இது உடைய கதை உங்களுக்கே தெரியும். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸ் தான், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரிஸ் என்னமா எப்படி உருவாகுது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள்.
ஒரு பில்கிரிமேஜ் அப்படின்றது இந்த 14th செஞ்சுரி. ஏன்னா இவர் வாழ்ற அந்த பீரியட் வந்து 14th செஞ்சுரி இல்லைங்களா? இந்த 14th செஞ்சுரியில பில்கிரிமேஜ் அப்படின்றது ஒரு பாப்புலரான ஒரு விஷயம். ஸோ யாரா இருந்தாலும் ஓப்பா பில்கிரிமேஜ் போயிட்டு வரலாம், புனித யாத்திரை போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பீரியட் தான் இந்த 14th செஞ்சுரி. அதனால சார்ல்ஸரும் அந்த பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த சூஸ் பண்றாரு. அதனால சொசைட்டில இருக்கிற எல்லா கேடர்ஸும்னா ஒரு பணக்காரங்க மட்டும் அப்படின்னு கிடையாது. அவங்க ரிச்சா இருக்கலாம், புவரா இருக்கலாம், லேமேனா இருக்கலாம், சோல்ஜர்ஸா இருக்கலாம். ஸோ யாரா வேணா இருக்கலாம். ஸோ எல்லாருமே அந்த பில்கிரிமேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கால். அதுதான் சார்ல்ஸருடைய ஐடியாலஜி. அப்படி சூஸ் பண்ணி தான் நிறைய பேரை என்ன பண்றாரு, அவர் செலக்ட் பண்றாரு. ஸோ அந்த பில்கிரிமேஜ் ஒரு நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல கேதர் பண்ணி அங்கிருந்து தே ஹாவ் டு மூவ், நடந்தே போகணும். எங்க போகணும், ஒரு ஒரு கேன்டம்பரரி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போகணும். அங்க என்ன இருக்கு அப்படின்னா, செயின்ட் தாமஸ் பெக்கெட்டோடைய அந்த பரியல், அந்த அந்த கல்லறை வந்து அங்கதான் இருக்கு. அந்த கேன்டம்பரரி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அப்ப டாபர்ட் இன் எங்க இருக்கு, சவுத் யார்க் அப்படின்ற ஒரு பிளேஸ். அப்ப அந்த டாபர்ட் இன் அப்படின்றது ஒரு சத்திரம், ஒரு ஹோட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காலத்துல சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இன் அப்படின்னா அதுதான். இந்த டாபர்ட் இன் எங்க இருக்கு, சவுத் யார்க்ல இருக்கு. அப்ப பில்கிரிம்ஸ்லாம் எங்க வராங்க, இந்த டாபர்ட் இன்ல வந்து கேதர் ஆகுறாங்க, இன்க்ளூடிங் த ரைட்டர் சார்ல்ஸ். எல்லாம் வந்து இங்க கேதர் ஆகுறாங்க. இங்க இருந்து தே ஹாவ் டு மூவ் டு த பிளேஸ் கால்ட் கேன்டர்பரி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து அவங்க போகணும். அங்க எதுக்கு போறாங்க, தாமஸ் பெக்கெட்டோடைய அந்த இதுக்கு சமாதிக்கு போறாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த பேஸ். சார்ல்ஸருடைய கேரக்டர்ஸ்ல அவர் செலக்ட் பண்ற அந்த அந்த வேரியஸ் கிளாஸ், ஈச் கிளாஸ் ஆஃப் சொசைட்டி கேதரிங் ஈச் கிளாஸ் ஆஃப் சொசைட்டினா ஒரு ஒரு ஒரே குரூப் அப்படி கிடையாது, எல்லாரும் கலந்து சூஸ் பண்ணி அந்த அந்த பில்கிரிமேஜ் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி. அதுல நிறைய பேருக்கு இந்த பில்கிரிம்ஸ் ஏற்கனவே போயிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் யாருன்னா, ஒய்ஃப் ஆஃப் பாத் அப்படின்ற ஒரு கேரக்டர். சார்ல்ஸ் கூட பில்கிரிமேஜ் போற ஒரு கேரக்டர் தான் இந்த ஒய்ஃப் ஆஃப் பாத். இவங்களும் ஆல்ரெடி இந்த இந்த பில்கிரிமேஜ்க்கு முன்னாடி நிறைய போயிருக்கிறாங்க. லைக் ரோமுக்கு போயிருக்கிறாங்க, ஜெருசலேமுக்கு போயிருக்கிறாங்க. அதெல்லாமே மென்ஷன் பண்றாரு சார்ல்ஸ். அப்ப பில்கிரிமேஜ் அப்படின்றது பாப்புலர் டூரிங் 14th செஞ்சுரி. அதனால இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுல ரொம்ப முக்கியம் யாருன்னா, இந்த டாபர்ட் இன்னுடைய ஓனர் ஹாரி பெய்லி. இவர் தான் இந்த டாபர்ட் இன்னுடைய ஓனருங்க. இவர் தான் ஹோஸ்ட்னா யாருங்க, உபசரிக்கிறவங்க இல்லைங்களா? கெஸ்ட் யாரு, அந்த பில்கிரிமேஜ் போறவங்க எல்லாருமே கெஸ்ட். அந்த டாபர்ட் இன்னுடைய ஓனர். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டாபர்ட் இன்னுடைய ஓனரான ஹாரி பெய்லி தான் he gives an idea of telling stories. அப்ப இது சார்ல்ஸருடைய ஐடியா கிடையாது. ஹட்சன் நீங்க கிளியரா சொல்றாரு. இந்த கதை சொல்ற இந்த ப்ரொபோசலை கொடுக்கிறது யாரு, ஓனர் ஆஃப் த டாபர்ட் இன், அவர் தான் கொடுக்கிறாரு. ஹாரி பெய்லி தான் கொடுக்கிறாரு. இந்த ஹாரி பெய்லி தான் இந்த கதை, அதாவது போகும்போது 2 கதை, ரிட்டர்ன் வரும்போது 2 கதை அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றாரு. ஆல்மோஸ்ட் 29 பில்கிரிம்ஸ்ங்க. அந்த 29 பில்கிரிம்ஸ்ல 30 அப்படின்னு வச்சுக்கலாம், சார்ல்ஸருடைய சேர்த்தி 30 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 30 அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க, போகும்போது 2, வரும்போது 2, டோட்டலா 4 கதை. அப்ப 30 into 4 ஆல்மோஸ்ட் 120 ஸ்டோரிஸ். இதுதான் கேன்டர்பரி டேல்ஸ் உடைய ஒரு முழு இன்டென்ஷன், சார்ல்ஸருக்கு இருக்கிற ஒரு முழு இன்டென்ஷன். ஸோ 120 டேல்ஸ் அப்படின்றது பிளான் ஆஃப் ஜெஃப்ரி சார்ல்ஸ். பட் அந்த 120 டேல்ஸ் அப்படின்றது நடந்ததா அப்படின்னா அது நடக்கல. 24 டேல்ஸ் தான், அதுவும் 24 டேல்ஸ் தான். அப்ப சார்ல்ஸருடைய கேன்டர்பரி டேல்ஸும் ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் தான். ஸோ ரைட்டா, ஒரு கம்ப்ளீட் ஒர்க் கிடையாது, ஒரு ஒரு ஃபினிஷ்டு ஒர்க் கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த பிளான் சொல்றது ஹாரி பெய்லி தான் போகும்போது. அப்போ இவர் சொல்றதுக்கு இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, சும்மா சொல்லல ஹாரி பெய்லி. என்ன சொல்றாரு, இதுல நல்ல கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்றவங்களுக்கு இவர் வந்து ஒரு 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 கிஃப்ட் கொடுக்குறேன்றாரு. அது கிஃப்ட் என்னன்னா, ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃப்ரீ சப்பர். ஃப்ரீனா என்னங்க, ஒரு ஒரு சப்பர்னா டின்னர் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஃப்ரீயா நான் தரேன் அப்படின்றது தான் இவருடைய காம்ப்ளிமெண்ட். யாருடைய காம்ப்ளிமெண்ட், டாபர்ட் இன்னுடைய ஓனர் ஹாரி பெய்லியுடைய காம்ப்ளிமெண்ட்.
ஸோ இதில் ஹட்சன் ஹாஸ் கிவன் வெரி டீட்டெயில்டு திங்கிங்க. இந்த நேம்ஸ் எல்லாமே யூ ஹாவ் டு ஃபோக்கஸ்ங்க. இந்த நேம்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. மிலிட்ரி ப்ரொஃபஷன்ல இருந்து ஒரு 3 பேர், நைட்டு, ஸ்கொயரு, யோமேன் அப்படின்ற அவருடைய சர்வெண்ட். ஸோ நைட்டு வந்து அப்பா, ஸ்கொயர் வந்து பையன். இவங்க 2 பேருக்குமான சர்வெண்ட் தான் யோமேன். ஸோ அப்போ மிலிட்ரி ப்ரொஃபஷன்ல இத்தனை பேர். எக்லசியாஸ்டிக்கல்னா ரிலீஜியஸ் சைடு. இந்த ப்ரையரஸ், நன்னு, மாங்கு, ஃப்ரையரு இவங்க எல்லாருமே ரிலீஜியஸ் சைட்ல இருந்து வர பர்சன்ஸ். புவர் பார்சன். அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் டிவினிட்டி, அதாவது கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் லாயர் இருக்காரு, பிசிஷியன் இருக்கிறாரு, மர்ச்சன்ட், ஷிப்மேன், மில்லர், குக் இருக்காரு. அப்போ இந்த நேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம இந்த நேம்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஹட்சன் கொடுக்கிறாரு என்னன்னா, இந்த ஒய்ஃப் ஆஃப் பாத்துடைய நேம் ஆலிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாரு. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 24 கம்ப்ளீட்டடுங்க. ஸோ 20 ஃபுல்லா முடிச்சிட்டாரு டெய்ல்ஸ்ல. 4 வந்து பார்ட்லி கம்ப்ளீட்டட். பார்ட்லி அப்படின்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, ஓரளவுக்கு அது முடிச்ச மாதிரி கணக்கு. பட் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டட்ல தான் வருது. 24 அப்படின்ட்டு கம்ப்ளீட்ல தான் வருது. இந்த 4 வந்து பார்ட்லி கம்ப்ளீட்டடா இருந்தாலும் வி கன்சிடர் இட் ஆஸ் அ கம்ப்ளீட்டட் ஒர்க். அப்போ 24 டெய்ல்ஸ் தான் சாசர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆக்சுவல் டெய்ல்ஸ் எப்படி இருக்கணும்? 120 டெய்ல்ஸ். 120 டெய்ல்ஸ் அப்படின்றது தான் ஆக்சுவல் டெய்ல்ஸ். பட் அது அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ ஹஸ் ஃபோக்கஸ்ட் ஒன்லி 24. அப்போ திஸ் இஸ் அன் இன்கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் த கேரக்டர்ஸ் ஆஃப் சார்ஜஸ். இதெல்லாம் இருக்கு.